எதை பத்தி பார்க்க போறோம்னா கற்புனா என்னன்னு பார்க்க போறோம். பொதுவா நம்ம யோசிப்போம் கற்புனா என்ன அப்படின்னு. பொதுவா இங்க தமிழ் இலக்கியங்கள கற்புங்கிறதுக்கு வேற ஒரு பொருளுங்க. சொன்ன சொல்லை காப்பதே கற்பும்பாங்க. ஔவையார் கூட ஒரு பாடல மிக அழகாக சொல்லியிருப்பாருங்க. கற்பனப்படுவது சொல் திறம்பாமை அப்படின்னு ஔவையார் கூட பாடியிருக்காங்க. நீதி நூல்ல ஆத்திச்சூடியில பாடியிருக்காங்க. அப்படி கற்பு என்பது இங்க தமிழ் இலக்கியங்கள்ல எப்படின்னா சொன்ன சொல்லை காப்பவர் தான். எப்படி சொன்ன சொல்லை? இப்ப கணவன் மனைவிக்கு நான் உன்னை இன்னைக்கு மாலை ஒரு காணொளி காட்சி கூட்டு போறேன், இல்ல ஒரு பூங்காக்கு கூட்டு போறேன் அப்படின்னா சொன்ன சொல்லை காக்க வேண்டும். அது கற்பு. மனைவி அதே போல் செயல்பட வேண்டும். இன்னைக்கு மனைவி கேக்குறாங்க, எங்க நம்ம எல்லாம் ஒரு கோயிலுக்கு போலாங்களா? போயிட்டு வாங்க. நீங்க ஒத்துக்கிட்டீங்க. சின்ன சொல்லாக இருந்தாலும் பெரிய சொல்லாக இருந்தாலும் சொன்ன சொல்லை காப்பதே இங்க கற்புங்கிறாங்க. ஆனா இங்க ராமன் எதனால துயர் விடுறாராம்? சொன்ன சொல்லை இப்ப காப்பாற்ற முடியாம போயிருச்சேன்னு ராமன் வருத்தப்படுறாராம். எப்படி பாருங்க, என்ன மாதிரி வருத்தப்படுறாருன்னு கம்பர் சொல்றாரு. அந்த கம்பர் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த பாடல் மட்டும் பாத்தீங்கன்னா, பாடல் எண் 3711, களிப்பட மனத்தவன் காணின் கற்பென்னும் கிளிப்பட மொழியவள் விழியின் கேள் என துளிப்பட நயனங்கள் துளிப்ப சோறும் என்று ஒளிப்படாது ஆயிடை ஒளிக்கும் மீனது அப்படின்னு கம்பர் அந்த பாடல் எழுதுறாரு. இந்த பாடலினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, களிப்படன்னா மகிழ்ச்சிங்க. ராமன் அவர்கள் மகிழ்ச்சி கழிப்பில் இருக்கும்போது சீதாவிட்ட நிறைய வாக்குறுதிகள் கொடுத்திருக்காரு. நான் உன்னை என்றென்றும் பிரிய மாட்டேன், உன்னோடையே எப்பொழுதும் இருப்பேன்லாம் வாக்குறுதி கொடுத்திருப்பாரு. என்ன மாதிரி வாக்குறுதி கொடுத்தாருன்னு கம்பனும் எழுதல, என்னாலையும் சொல்ல முடியாது. ஒரு கற்பனை தான் வச்சுக்கோங்களேன். இதை காக்க முடியலையாம். யாருகிட்ட? அதாவது கிளி போல பேசக்கூடிய தன்னுடைய மனைவி கிட்ட இன்னைக்கு அவ இல்லையேன்னு ராமன் அழுகிறாராம். விழி கண்ணீராக கொட்டுகிறதாம். அப்படி சொன்ன சொல்லை காக்க முடியாமல் துளிப்பட அப்படின்னு சொன்ன சொல்ல காப்பதற்கு ரொம்ப வருத்தம் விடுகிறார் அப்படின்னு சொல்லி கம்பர் மிக அழகாக பாடுகிறார். அது அவருடைய துன்பம் எப்படி இருக்குதுன்னா, அதற்கு இன்னொரு பாடலை சொல்லுகிறார் கம்பன் அவர்கள். அந்த அவருடைய துன்பம் எப்படி இருக்கு இன்னொரு பாடல் சொல்றாரு பாருங்க. அது எப்படி சொல்றாராம்? அந்த பாடல் எண் 3720, விண்தொடர் நெடுவான விண்தொடர் நெடுவரை தேனும் வேலத்தின் வண்டுளர் நறு மத மலையும் மண்டலால் உண்டவர் பெருங்கலி உரலின் ஓதிய தொண்டை கனி இதழ் தோன்றில் சான்றது அப்படிங்கிறார். இது எதை சொல்றாங்க அப்படின்னா, ராமன் சீதா அவர்களுக்கு கொடுத்த வாக்கு மனிதன் மட்டும் வாக்கு கொடுப்பதில்லைங்களாமா. எல்லாம் இந்த உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களும் வாக்கு கொடுக்குமாமா அவரவர் துணைவி கிட்ட. அதான் முதல்ல சொல்லியிருக்காரு பாருங்க, விண்தொடர் நெடுவரை தேனும் வேலத்து வண்டுளர் நறு மத மலையும் மண்டலல் அப்படிங்கிறார். ஒவ்வொரு உயிரினங்களும் அந்த வாக்கை கொடுத்து விட்டு அதை காப்பதற்காக அவரவர்கள் தொண்டையில் சிக்கி கொண்ட பழத்தை போன்றது. இப்ப நம்ம கூட ஒரு பழமொழி கேட்டிருப்போம், ஒரு சொல்லவும் முடியாம, வெல்லவும் முடியாம, முழுங்கவும் முடியாம, துப்பவும் முடியாம தவிக்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல, அதுதான். சொன்ன சொல்லை காக்க வேண்டும் என்பது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா உயிரினங்களுக்கும் இருப்பதாக கம்பர் இங்கு சொல்லுகிறார். அதுபோல் நாம் கற்புடையவர்களாக, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இங்கு கற்பு என்பது சொன்ன சொல்லை காப்பதே. சொன்ன சொல்லை காப்போம், நல்லபடியாக வாழ்வோம் என்று சொல்லி, ராமனின் போல் நாம் துன்பத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு எப்படி என்று இது போன்ற பாடல்களை கேட்டு ரசித்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.